இன்னைக்கு ரொம்ப சுவையான, வித்தியாசமான பீட்ரூட் காரக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பெரிய பீட்ரூட்ட சின்ன சின்ன துண்டுகளா நறுக்கி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி, 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளிக்கணும். கடுகு வெடிச்சதும் நறுக்கி வைத்த ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் பொன்னிறமா வந்ததும் நறுக்கிய 2 தக்காளிய சேர்த்து நன்றாக வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிந்து வரும்போது நறுக்கி வைத்த பீட்ரூட்டை சேர்த்து ஒரு முறை நல்லா கலக்கணும். அதுல 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து கலக்கி காய் வேகிற அளவுக்கு தாராளமா தண்ணி ஊத்தணும். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடணும். பீட்ரூட் அரைவேக்காடு வந்ததும் கொஞ்சம் புளிய கரைத்தி எடுத்த புளி தண்ணீரை சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு கைப்பிடி துருவிய தேங்காய், 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊத்தி மைய அரைக்கணும். கடைசியாக 6 முதல் 8 சின்ன வெங்காயம் சேர்த்து முழுசா அரைக்காம கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சு வச்சுக்கோங்க. பீட்ரூட் நல்லா வெந்து குழம்பு கொஞ்சம் சுண்டி பதத்துக்கு வந்ததும் இந்த அரைத்த தேங்காய் விழுத சேர்க்கணும். இத ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு கடைசியில கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். அவ்வளவுதான். சூப்பரான காரசாரமான பீட்ரூட் காரக்குழம்பு ரெடி. சாதத்துக்கு இத ஒரு முறை செஞ்சு பாருங்க. செம்மையா இருக்கும்.